விதமான ஒரு அனுபவம் நிகழ்கிற போது என்ன செய்வோம்? அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா? ஏன் இப்படி இப்படி மாத்தினா அது எங்கேயாவது விட்டு போயிருமான்னு ஒரு நினைப்பு இருக்குமா இல்லையா? அதான் கண்டபடியே கண்டு, கண்டபடியே கண்டு. சிவத்தை எப்படி கண்டையோ துரியாதீத அனுபவத்துல அதே மாதிரி கண்டு கொண்டு அலமராமல் அந்த பக்கம் இந்த பக்கம் அது தெரியுதா இது தெரியுதான்லாம் பார்க்க கூடாது. அப்படியே பெருமான அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கண்டு காணாமை 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 இதுவரைக்கும் கேவல துரியாதீதத்தில் இருந்தோம். ரெண்டு துரியாதீதம் இருக்கா இல்லையா? கேவலத்தில் ஆணவ மலத்தில் அழுந்தி கண்டோம், அது ஒரு துரியாதீதம், கேவல துரியாதீதம். இப்போ இருக்கிறது சுத்த துரியாதீதம். இப்போ சுத்த துரியாதீதத்துக்கு போயிட்டா அது நமக்கு விளையாது. காணாமை கேவலம், கேவலத்தை பார்க்காம எதை பார்க்கணும்? சுத்தத்தை மட்டும்தான் பார்க்கணும். கேவலத்தை பார்க்க கூடாது, பார்க்க மாட்டார்கள். காணாமையை காணாமை. காணாமை என்பது என்னது? இருள். இருள், இருளை பார்க்க மாட்டாங்க. ஏன்? ஒளி வந்துருச்சு, சிவம் தோன்றியதினால இருளை அவர்கள் காண மாட்டார்கள். காணாமை காணாமை கொண்டபடியே இரு, கொண்டபடியே இரு. திருவருள் உன்னை ஆட்கொண்ட அந்த நிலையிலேயே இருப்பாயாக. அந்த நிலையிலேயே சுத்த அனுபவத்திலிருந்து என்ன செய்யக்கூடாது? கீழே இறங்கக்கூடாது. சுத்த அனுபவத்திலிருந்து துரியாதீதத்தில் இருந்து கீழே எவ்வளவு இறங்கினாலும் லாசு தான். புரியுதுங்களா? கீழே இருந்து மேலே போனால் போக போக நமக்கு என்னது? பயன் கூடிக்கிட்டே போகும். சுத்தத்தில் கீழே இருந்து மேலே போக போக அனுபவம் மிகுந்து கொண்டே வரும். மேலே இருந்து ஒரு படி கீழே இறங்கினாலும் நமக்கு என்னது? நட்டம்தான். அதனால் என்ன செய்யணும்? போய் நின்னா நின்றுக்கணும். அதுக்கு கீழே என்னது? இந்த உலகம் வேற இத்தனை நாளாக அனுபவிச்சுட்டு இருந்தா நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் எட்டி பார்க்கலாமா அப்படின்னு இது கீழே வந்துடாத. ஆமாம், எட்டி பார்த்தா கதை முடிஞ்சது. அதனால் எதையும் பார்க்காம சிவத்தையே பார்த்து கொண்டிருங்கள். பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். தூங்கி கண்டார் சிவலோகம் தன்னுள்ளேங்கிறார். தூங்கி கண்டார் சிவலோகம் தன்னுள்ளே என்று சொல்வது போல அந்த துரியாதீத அனுபவத்திலே நின்று சிவத்தை பார்த்து கொண்டிருப்பாயாக என்று சொல்லுகிறார்.